வணக்கம் என் அன்பு சொந்தங்களுக்கு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போகிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தமிழக சட்டமன்றம் 3வது கூட்டத்தொடர் நடந்துட்டுருக்கு. மிக சிறப்பாக நடப்பதாக அப்படியே நம்மெல்லாம் மாறு தட்டிகிட்டு இருக்காங்க சில பேர். என்னை பொறுத்தவரையும் அது சிறப்பு இல்லை, ஒரு வெறுப்புணர்ச்சியோட தான் சட்டமன்றம் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் இதற்கு முன்பாக இருந்தவர்கள் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள், திமுக அல்லது அண்ணா திமுக. மிக அருமையான விவாதங்கள் நடக்குது. எப்படின்னா கேள்வி கணைகளை நல்ல அருமையாக தொடுக்குறாங்க. அந்த விவாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மக்களுடைய பிரச்சனையே ஆரோக்கியமாக நடக்குதான்னு கேட்டால் அது இல்லை. ஏதோ தனி மனிதனுடைய தாக்குதல் போலவே தொடர்ந்து இந்த சட்டமன்றம் நடைபெற்றிருக்குது. நான் உண்மையாகவே சொல்கிறேன், எதிர்க்கட்சிகளை இந்த நேரத்தில் பாராட்டி தான் ஆகணும். நான் ஏற்கனவே பல காணொலிகளில் சொல்லியிருக்கேன், பல வருடங்களாக சொல்லிகிட்ருக்கேன். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மிக சிறப்பாக செயல்பட்டார். ஆனால் ஆளுங்கட்சியாக வந்தாங்கன்னா அதை விட கேவலமான ஒரு ஆட்சியை நீங்கள் பார்க்கவும் முடியாது. ஆனால் நல்ல எதிர்க்கட்சிக்கான நல்ல தலைவர் அவர் அப்படின்னு நான் பல முறை கருத்துக்களை சொல்லியிருக்கேன். காரணம் இன்றைக்கி பாருங்கள், நம்ம 11 மணி வரையும் தூங்கிட்டு இருக்க இந்த பால்டாயில் பாப்பா காலையில் கரெக்டாக எழுதுக்குது, குறிப்பெடுத்து கரெக்டாக கையில் கொடுத்துட்றாங்க. சும்மா வெறும் வெளுக்கிறாப்புல. நான் எதிர்பார்க்கவே இல்லை உதயநிதிக்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குன்றது. ஏன்னா அது பாவம், பால் குடிக்கிற பால்வாடி குழந்தைய தான் அதுவும். அந்த குழந்தைக்கு நம்ம இப்போ சொன்னீங்கன்னா உடனே எதிர்க்கட்சி தலைவர் இல்லையா, அவர் நீங்கள் மரியாதை பேசணும். நான் எதுவும் மரியாதைலாம் இல்லை, நியாயமாக நேர்மையாக அவர் நடந்துக்கிற முறையை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் அதுக்கு ஒரு நம்மளும் கமெண்ட்ஸில் ரெடி பண்ணி வந்துடுவாங்க. இப்போது நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்முடைய தமிழக முதலமைச்சருக்கு ஒரு கவனத்திற்கு கொண்டு வரேன். அறிவுரை இல்லைங்க, அறிவுரை சொல்கிற அளவுக்கு நம்மளாம் பெரிய ஆளும் இல்லைங்க. ஏன் அறிவுரை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா, யாருடைய அறிவுரிமை இல்லாமல் தான் இந்த தேர்தலில் ஜெயிச்சு வெளியே வந்தாங்க. அதுவும் 60 ஆண்டு காலம் ஒரு மோசமான ஆட்சிக்கு நடைபெற்றிருந்த காலகட்டத்தில் மக்கள் எந்த அளவுக்கு வெறுப்புணர்ச்சியோடு இருந்தாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் மனதை புரிந்து கொண்ட ஒரு நல்ல தலைவனாக தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக விஜய் அவர்களும் இன்றைக்கி சிஎம்மாக பொறுப்பேற்றிருக்கிறார். அதுதான் சொன்னேன், அறிவுரைன்ற பொருள் இல்லை, அறவைக்கடுத்தனமாக பேசுவதற்கு நான் தயாராக இல்லை. ஆனால் கவனத்துக்கு கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிடாது. எல்லோரும் பத்திரிகையில், நம்ம செய்திகளில், காணொலிகளில் எல்லாரையும் பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, தமிழகத்தில் ஒரு சிறப்பாக சட்டமன்றம் நடக்குது அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க. சிறப்பாகலாம் நடக்கலை, நம்மால் உண்மையாகவே ஆளுங்கட்சி திணறாங்கன்னு தான் சொல்லுவேன். அதில் ஒரு சில பேரை தவிர நல்ல ஆழமாக ஆழ்ந்த ஒரு படிச்சுட்டு தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உதாரணமாக திரு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் கொஞ்சம் கோவப்படுறாரு. அந்த கோவங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கோவப்பட்டார், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிதியமைச்சராக இருக்கார் மரிய வில்சன் அவர்கள். அவர் கோவம்லாம் வெத்து கோவம், வீணா கோவம், தேவையில்லாத மத பிரச்சனையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறாரு. அது அவருடைய பதவிக்கு அது அழகல்ல. நம்ம ஏதாவது சுட்டி காட்டினோம்னா உடனே உங்களுக்கு சில பேர் கோவம் வரதான் செய்யும். அதெல்லாம் அதுக்காகலாம் நம்ம பேசாமல் இருந்துட முடியாதுல்ல. உண்மையை சொல்லணும், முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனோம். நான் நேர்மையான அரசாங்கத்தை அமைப்பேன், லஞ்சம் லாவணியம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை அமைப்பேன் தான் வாக்குறுதியை கொடுத்தாரு. யார் தப்பு பண்ணாலும், இதற்கு முன்னாடி யார் தப்பு பண்ணாலும், அவர்களுக்கு முன்பாகவும் யார் தப்பு பண்ணியிருந்தாலும் அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன், அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்னு பல முறை நம்ம தமிழக முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்கார். தமிழக முதலமைச்சர் அவர்களே, நம்முடைய சபாநாயகர் ஐயா பிரபாகரன் அவர்கள், ஜேசிடி பிரபாகரன் அவர்கள், அவருடைய அனுபவம் ஒரு அழகாக காட்டுது. என்னென்னா, சில இடங்களில் அவராலேயே திணறாரு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அனுபவம் உள்ள மனிதரே திணறாரு. காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? முதலமைச்சருடைய சில ஸ்பீச்செல்லாம் பார்த்தீங்கன்னாவே அவர் தடுக்க முடியாத சில எடுத்து கொடுக்க வேண்டிய விஷயம்லாம் இருக்குது. எதிர்க்கட்சி உடனே கேள்வி எழுப்பும்போது, ஏன்னா முதலமைச்சர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர் பார்த்து படித்தாலும் அதை தரமாக செஞ்சிடறாரு.
ஆனால் சபாநாயகர் சில நேரத்தில் திணறும் போது தான் நமக்கு சங்கடமாக இருக்குது. ஏன் திணறாரு அப்படின்றது தான் நம்ம பேச போகிறோம். தலைமைச் செயலகத்தில் சில நிர்வாகிகளை வந்து நியமிக்கும் போது புதிய அரசு வந்ததுனால, எந்த அரசு வந்தாலும் தலைமை நிலைய செயலாளர் நியமிக்கிற மாதிரியே சட்டப்பேரவையினுடைய செயலாளரை ரொம்ப முக்கியமான ஒரு பதவிங்க. அந்த பதவி என்று சாதாரணமாக நினச்சிட முடியாது. இதுக்கு முன்பாக இருந்தவர்கள் வந்து சட்டமன்றத்தில் கேள்விகளை எதிர்க்கட்சிகள் கேட்கும் போது சபாநாயகர் வந்து குறுக்கிட்டு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா அப்பாவு அவர்கள், நான் வந்து பிஹெச் பாண்டியன் காலத்திலேருந்து நான் பார்த்துட்டு வரேன் அவருடைய அந்த விவாதத்தின் போது சொல்லக்கூடிய கருத்துக்களை. ஏன்னா அது முக்கிய காரணம் அவர் சொல்கிறது இல்லைங்க, சட்டப்பேரவையுடைய செயலாளராக இருந்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். கடந்த கால ஆட்சிகள் வரையும் ஏதாவது ஒரு குறிப்பிட்டா உடனே அடுத்து எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டால் ஆளுங்கட்சி உடனே அடித்து ரிப்ளை அனுப்பாங்க. ஆனால் இப்போ திணறாங்கன்றது மட்டும் நீங்கள் போய் திரும்ப இப்போ நடந்துட்டு இருக்க சட்டமன்றத்தில் பார்த்தாவே தெரியும். இப்போ புதுசாக வந்து சாந்தி என்கின்ற ஒரு பெண்மணியை நியமனம் செய்திருக்காங்க. திருமதி சாந்தி என்பவர் வந்து நான் வந்து அவங்கள எஸ்ஓஆர் இருந்த காலத்தில் வந்து பார்த்துட்டு வரேன். அன்றைக்கு அவர் வந்து ஒரு செக்ஷன் ஆஃபீஸர், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி அவங்க வந்து சட்டப்பேரவையினுடைய செயலாளராக கடந்த மாதமே போன மாதம் வந்து 30/7/2026 அவங்க ரிட்டையர்ட் ஆக வேண்டியவங்க. அவங்கள வந்து தட்டி தூக்கி அவங்க கரெக்டாக வச்சு இந்த அம்மா தான் சரியாக இருக்கணும், பதவி உயர்வு அந்த அம்மாவுக்கு நீடிப்பு கொடுத்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து பெரிய அறிவு ஜீவின்றதை நம்ம சொல்ல முடியாததுக்கு காரணம் இப்போ நடந்துகிட்ருக்க சட்டமன்றமே ஒரு உதாரணம். அவங்க ஒரு நல்ல அதிகாரி தான், நான் அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல. செக்ஷன் ஒர்க்கை பார்க்குறதுக்கெலாம் நான் அதிகாரி. ஆனால் சட்டப்பேரவை செயலாளருக்கான தகுதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது தகுதி இல்லை. எனக்கு உண்மையாகவே அந்த அம்மாவை அப்பாயின்ட் பண்ணும் போது நான் வந்து யோசித்தேன். அப்புறம் சரி, ஒரு பெண்மணி, அதுவும் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து ஒரு பெண்மணி வந்து வந்திருக்காங்க, நம்ம அவங்கள கிரிட்டிசைஸ்லாம் பண்ணக்கூடாது. அவங்களுடைய திறமையை, ஏன்னா புதுசாக ஒருத்தன் வாய்ப்பு கொடுத்தா தான் அந்த வாய்ப்பை வந்து களம் கண்டால் தான் அதோடைய விளையாட முடியும். நம்ம களமே இல்லாமல் போய் விளையாட சொன்னால் விளையாட முடியாது. ஸோ இது 3வது கூட்டத்தொடர் அப்படின்ற போது நான் இதற்கு முன்பாகவும் நான் பார்த்துட்டேன், இப்போவும் நான் பார்க்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது. அந்த அம்மாவுக்கு வந்து ஒன்றுமே தெரியல. சபாநாயகரை வந்து ஒரு விஷயம் கேட்கும் போது முதல்ல எடுத்து கொடுக்குற விஷயமே என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கேருந்து உட்காந்துட்டு டானு எடுத்து கொடுப்பாங்க. அந்த அம்மா அப்படியே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு ஏதோ சினிமா படத்தில் வந்து படம் பார்க்க வந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரியே இருக்குங்க சட்டமன்றத்தில் அந்த அம்மா. நான் சொல்கிறத பார்த்தீங்கன்னா காணொலியே பார்த்துக்குங்களேன், தெரியும். அந்த அம்மா சினிமா தேட்டரில் வந்து உட்காந்து எப்படி படம் பார்ப்போம் அந்த ஸ்டைலில் தான் அந்த அம்மா உட்காந்துக்கிட்டு வந்திருக்குது. அது சட்டமன்றத்துக்கு இது அழகல்ல. சட்டமன்றத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே அது வந்து உகந்ததில்லை. அது வந்து தமிழக முதலமைச்சரும் ஐயா சபாநாயகர் அவர்களும் வந்து தயவு செய்து தெரிஞ்சுக்கணும். காரணம் ஏதோ அவங்கள வந்து குறை சொல்வதற்காக நான் ஈடுபடல. இதற்கு முன்பாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கேள்வி கேட்கும் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனே வந்து அந்த எவிடன்ஸ் எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. அந்த எவிடன்ஸ் தான் வந்து உடனடியாக அவர் வந்து சட்டமன்றத்தில் சபாநாயகர் வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதை கண்டே வந்து பல நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கடந்த முறை ஆட்சியெல்லாம் வந்து அராஜகத்தில் உச்சத்தில் இருந்தார் சபாநாயகர். அப்பாவு உட்கார் இல்லைன்னா வந்து இதெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்க, என்ன சபாநாயகர் ஆகியில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் என்ன பேசியிருந்தார் இப்போ கடந்த ஆட்சியில் சபாநாயகர். நம்ம அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேலுமுருகன் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் தன்னுடைய கூட்டணி கட்சி இருக்கக்கூடியவருக்கே அவர்களை நடத்திய விதம் வந்து ரொம்ப தப்பான விதமாக நடத்தினாங்க. சட்டமன்றத்தில் பல விஷயங்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள். நம்ம அண்ணன் வேலுமுருகன் எப்பவுமே வந்து ஒரு வீரபரமாக இருப்பார். ஸோ ஒரு ஃபோர்ஸான மக்களுக்கான பிரச்சனையாக களத்தில் நின்று வந்து தூள் கலப்புற ஆள். கடந்த முறை ஆட்சியில் வந்து அவரால் திணறிட்டார். ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவே வந்து அவர் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அவர் வந்து அந்த சபாநாயகர் எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினார். அதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ அது காரணம் என்னன்னு கேட்டால், சட்டமன்றத்தினுடைய செயலாளர் அன்னைக்கு இருந்தவர்கள் வந்து எடுத்து கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் தான். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மையாருக்கு வந்து நான் தொடர்ந்து அந்த சட்டமன்றத்துக்குள்ளே என்னுடைய நண்பர்கள்
பத்திரிக்கையாளர்கள்லாம் வந்து சொல்லும் போது எங்களால் இந்த செய்தியை வெளியே விட முடியலண்ணே. சாந்தி மேடத்துடைய கணவர் வந்து அங்கே அந்த அறையிலேயே உட்காந்துக்கிறாரு. உட்காந்துக்கிட்டு அவர் நீங்கள் உங்களுக்கு தெரியும் அவர் யாருன்றது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஆமாங்க, கடந்த முறை திமுக ஆட்சி கார்டில் ஒரு விசிட்டிங் கார்டு போட்டுப்பார், ஆனால் எந்த பொறுப்பும் இருக்காது. அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்துலேயும் அவர் கணவர் வந்து ஒரு விசிட்டிங் கார்டை போட்டுப்பார். ஒரு ஐடி கார்டை வச்சுக்கிட்டு அந்த அம்மா எஸ்ஓ பார்த்துக்கிட்டு, அப்போ வந்து அண்டர் செக்ரட்டரி அந்த இருந்தாங்க, அப்போ அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படியே எல்லா தேவையான விஷயங்களை அங்கே காரியத்தெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு மீடியேட்டர்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் உண்மையும் கூட. ஆனால் அவர் இப்போ இந்த அம்மா சட்டமன்ற செயலாளர் வந்து உட்கார்ந்ததுக்கு பிறகு உடனே தன் வேலையை காமிச்சிட்டாரு. நான் அதுதான் சங்கடப்படுறேன். சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய நம்ம சகோதரர்கள் அது மட்டுமல்ல, அந்த அதிகாரிகள் பாவம் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதை பல பேரை வந்து அவர் மிரட்டுறார். மிரட்டினா என்ன சொல்கிறது, ஏன்னா எப்படி இருந்தாலும் சபாநாயகர் வந்து உங்களுக்கு தெரியும், முழுக்க முழுக்க பவர்ஃபுல்லான போஸ்டிங்கு. சட்டமன்ற செயலாளர் எவ்வளோ மிகப்பெரிய பவர்ஃபுல்லான போஸ்டிங்னு தெரியும். ஸோ அவங்கள மீறி எதுவுமே இருக்காது. அந்த ஊழியர் அங்கே வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள்லாம் வந்து திணறிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அம்மா வந்து அது கீழே ஒரு 2 அதிகாரி போட்டிருக்காங்க. அதுதான் பெரிய சங்கடமே. அவங்க வீட்டுக்காரர் ஒரு பக்கம் வசூல் பண்ணிட்டு போட்டோம், அது என்ன பண்ணுறது, தேர்ந்தெடுத்தவன் கை நக்கி தான் பார்ப்பான், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அங்கே சாந்தி அம்மையாருடைய அறையில் ஒரு 3 பேர் வந்து அப்படியே சும்மா கோல் வச்சு நிற்கிறாங்க. அதுதான் அதை பெரிய விஷயம், முக்கியமான விஷயம். இப்போ அவங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு பார்ட்டை தூக்கி ஓரம் வச்சிருமோ, அது வந்து நம்ம அந்த அம்மா அவங்களே உணர்வாங்க. இல்லைன்னா வந்து மற்ற அதிகாரிகளுடைய உளவுத்துறை அதிகாரிகள் ரிப்போர்ட் போடுவாங்க. இதையும் சேர்த்து உளவுத்துறை ரிப்போர்ட் அதிகாரிகள் போடணுன்றதுக்காக தான் அந்த 3 பேரை நான் வந்து சொல்கிறேன். ஒன்று வந்து இந்த அண்டர் செக்ரட்டரியாக கூட பெர்லின் குமார்னு அந்த இணை செயலாளர் ஜாயின்ட் செக்ரட்டரி. அவருக்கு ஓரளவுக்கு விவரம் தெரியும் வச்சுக்கங்களேன். அப்புறம் மகாலட்சுமின்னு ஒரு அம்மையார், அவங்க வந்து ஒரு சார்பு செயலாளர்னு வச்சுக்கங்களேன். இன்னொரு அம்மா வந்து கூடுதல் செயலாளர் வந்து தேன்மொழின்னு ஒரு இடத்துல. இவங்க 3 பேரும் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சவங்க. ஆனால் கொஞ்சம் விஷம், இந்த விஷத்தெல்லாம் வந்து எப்படி இந்த அம்மா, ஏன்னா இந்த அம்மாவுக்கு வேலை தெரியாதுங்க. இந்த வேலை தெரியாதனால தான் என்ன பண்ணுறா, இந்த 3 பேரும் சேர்ந்து சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அங்கே செய்யக்கூடிய பணியாளர்கள் எல்லாத்தையுமே இவங்க வந்து தனக்கு வேண்டப்பட்டவங்கலாம் பார்த்து வேலைக்கு பக்கத்தில் வச்சுக்கிறது, அப்படி இல்லைன்னா தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் போடுறது. இதெல்லாம் வந்து ஆதாரபூர்வமாகவே நீங்கள் போய் விசாரிச்சிங்கன்னா உளவுத்துறை க்ளீனாக ரிப்போர்ட் போட்டால் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இவங்களுடைய சட்டமன்றத்தில் இவ்வளோ பெரிய தில்லாலங்கடி வேலை நடக்குது. சட்டமன்றம் என்பது தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து, தமிழ்நாடு 8 கோடி மக்களுடைய தலையெழுத்து. ஆனால் அது 4 பேர்கிட்ட மாட்டிக்கிச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்? அங்கே தான் ஃபைல், எந்த ஒரு அரசுடைய ஆவணமாக இருந்தாலும் அங்கே தான் வந்து கையெழுத்திடணும். ஆனால் இப்போ அது ஒரு பெரிய கொள்ளைக்கார கூட்டத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு. இதை கண்டிப்பாக சபாநாயகர் வந்து கவனிப்பார்னு நினைக்கிறேன். கவனிச்சார்னா இந்த அரசுக்கு நல்லது. அதே போல் சபாநாயகருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக வந்து நம்முடைய சமூக நீதித்துறை அமைச்சர் ஐயா வன்னியரசு அவர்களுடைய உதவியாளர் சீனியர் பிஏ ஒன்று அப்பாயின் பண்ணாங்க. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மோகன்ராஜன். அவர் திறமையானவர் தான், நான் பார்த்துருக்கேன். அவருடைய தூரத்துலேருந்து பார்ப்போம், நம்ம சட்டமன்றத்துலேயே நம்ம இருக்கிறதுனால பார்க்குறோம். நம்ம நண்பர்களே சொல்லுவாங்க, நிறைய நல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஆளுங்க. ஆனால் கடந்த முறை அவர் இருந்த இடம் தப்பான இடங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நம்ம பொன்முடி ஐயா முன்னாள் அமைச்சர், அவருடைய சீனியர் பிரியாவாக இருந்தார். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்திருக்கிற அமைச்சர் வந்து வன்னியரசு அவர்கள் வந்து அவர் சரியாக செய்வார், அவர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். ஸோ அதனால் வந்து அவர் நம்ம அழைச்சி, நிறைய திறமையானவர், நம்ம நிர்வாகத்தில் கொஞ்சம் வேலை செஞ்சவர்ன்றதுனால அவர் கூப்பிட்டு ஒரு கடிதம் ஒன்று அவர் அப்பாயின் பண்ணிட்டார். யாரை? நம்ம வன்னியரசு அவர் சீனியர் பிஏவை அப்பாயின் பண்ணிட்டார். ஆனால் அந்த அப்பாயின் பண்ணி கூட எப்போவுமே ஒரு சீனியர் பிஏ அப்பாயின் பண்ணும்போது வந்து ஏன்னா பக்கத்தில் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, அவங்கள வந்து டெப்டேஷன் எடுப்பாங்க. இப்படி இருக்கிறதுனால வந்து இவங்க அரசாங்கம் இவர் வந்து பரிந்துரை பண்ணுறாரு அரசாங்கத்துக்கு, அமைச்சர் வன்னியரசு அவர்கள். அப்போது அவரோட ஒரு சர்க்குலர் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. என்ன சர்க்குலர்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து அந்த மாதிரி சீனியர் பிஎஸ் அப்பாயின்மெண்ட்டாக அந்த பிஏக்கள் வந்து ஒரு நேர்மையானவனாக இருக்கணும். அதே நேரங்களில் அவர் எந்த விதமான முன்னாடி இருந்த ஆட்சியாளரோட எந்த விதமான தொடர்பும் இல்லாதவராக இருக்கணும்.
அவருடன் பணிபுரிஞ்சவராக இருக்கக்கூடாது முன்னாள் ஆட்சியாளரோட அமைச்சர்களோட அப்படின்னு ஒரு சர்க்குலர் ஒன்று அனுப்புகிறாங்க. அதன் அடிப்படையில் அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க மோகன் ராஜாவை. நான் பாருங்கள், ஒரு அமைச்சர் தனக்கு வேண்டப்பட்ட உதவியாளரை கூட, அதுவும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து ஒருத்தர் விவரம் தெரிஞ்சவர், அந்த துறையை சார்ந்தவர், ரொம்ப நன்கு தெரிஞ்சவர், அவரை கூட இவர் அப்பாயின்ட் பண்ணிக்க முடியாமல் தான் இன்றைக்கி நடக்குது. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க, அவர் பொன்முடியன் வந்து இருந்ததுனால, முன்னாள் அமைச்சர் பொன்முடியோடு இருந்ததுனால அவரை நான் வந்து கொடுக்க முடியாதுன்றாங்க. ரொம்ப அருமையான விஷயம் தான். நான் கூட சரி ரைட், அது சரியான விஷயமா கூட இருக்கட்டும், பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கட்டும். ஏன்னா கடந்த காலத்தில் உங்களுக்கு பொன்முடியை பற்றி உங்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டியதில்லை. பல விஷயங்களை தொடர்ந்து அவர் வந்து எப்படி நடந்துக்கிட்டாருன்னு நமக்கு தெரியும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, நம்ம சபாநாயகர் அவர் பக்கத்துலேயே ஒருத்தர் நிற்பார். தம்பி இந்த படத்தை போட்டு காட்டுங்க. இவர் தாங்க வந்து எல்லாருக்குமே வேண்டப்பட்டவர், யாருக்கும் வேண்டப்படாதவரே கிடையாது. இவர் பேர் வந்து உடையார் சுவாமி. இவர் யாருன்னு கேட்குறீங்களா? இவர் அருமை பெருமைகளை பற்றி சொல்லவே தேவையில்லைங்க. நம்ம முன்னாள் அமைச்சர், பத்திரப்பதிவுத்துறை மற்றும் வணிக வரித்துறை அமைச்சராக இருந்த மூர்த்தியாருடைய சீனியர் பிஏவாக இருந்தவர். அவர் மேலே வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்சிலேயே வந்து பல வழக்குகள் வந்து பெண்டிங்கில் இருக்குது. 1 ரூபா 2 ரூபாலாம் கிடையாதுங்க. சாதாரணமாகவே அவர் சொத்துக்கள் வந்து கடந்த முறை ஆட்சியில் மூர்த்திக்கிட்ட சம்பாதிச்சதில் ஒரு 300 கோடி ரூபா இருக்கும். அந்த அளவுக்கு திறமையான ஆள். அப்படி ஒருத்தரை வந்து நம்ம சபாநாயகர் பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு. ஒரு சபாநாயகருக்கு இப்போ அவர் சபாநாயகர் பேரை சொல்லி தான் இப்போது சட்டமன்றத்திலேயே பல இடங்களில் பல வேலைகளில் ஒரு துறையாவது இருந்து 200-300 கோடி ரூபா சம்பாதிச்ச ஆள் இப்போது சபாநாயகர் வந்து சொன்னார்னா, அவர் தனி செயலாளராக இருந்தார்னா எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. இதை பாருங்கள், அமைச்சர்களும் சபாநாயகர்களும் நேர்மையாக இருக்கலாம், முதலமைச்சரும் நேர்மையாக இருக்கலாம். ஆனால் அந்த பிஏக்கள் என்ற போர்வையில் இந்த பிக்காரித்தனமான வேலைகளில் மிக கேவலமாக செய்யக்கூடியவர்கள் இந்த ஒரு சில நபர்கள் இருக்காங்க. தமிழக முதலமைச்சர் அவர்களே, இந்த உடையார் சாமின்ற ஒரு நபர் மேலே நான் எதுவும் உங்களை குற்றச்சாட்டோ எனக்கு பாருங்கள் வேண்டப்படாதெல்லாம் கிடையாது. உளவுத்துறையை வச்சு ஒரு ரிப்போர்ட்டை கேட்டு பாருங்கள். சபாநாயகருக்கு இன்றைக்கி அவரே சபாநாயகரை வச்சு தான் கொஞ்சம் வசூல் பண்ணிட்டு அலைகிறாரு, பல வேலைகளை சாதிச்சுக்கிறாரு, பல காரியங்களை பல விஷயங்களை நான் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு வந்து பாவம் அவர் வந்து அந்த நீங்கள் இதுக்கு முன்னாடி சபாநாயகர் பக்கத்தில் ஏதாவது ஒருத்தரை பார்த்துருக்கீங்க உதவியாளர் உட்காந்துருக்குறத போய் பாருங்கள், யூடியூப்பில் பார்த்து பாருங்களேன். இப்போ உடையார் சாமி பக்கத்தில் எதுக்கு நிற்கிறா தெரியுமா? பார்த்துக்குங்க சாமி, எல்லாமும் நான் தான், சபாநாயகருக்கே நான் தான், ஒன்றுமே இல்லைனாலும் சும்மா எட்டி பார்ப்பார். பார்த்துருக்கீங்களா? அப்படியாப்பட்ட உடையார் சாமியை நீங்கள் பக்கத்தில் வச்சுருக்கீங்க ஒரு அலிகேஷன்னு. அப்போ ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து ஒருத்தர் வந்தாருன்னா அவரை ஏற்றுக்க மாட்டேன்றீங்க. ஆனால் இவரை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு வசூல் வேட்டையில் அவர் இறங்கியத உளவுத்துறை ரிப்போர்ட் போடுங்க சார். இது ஒரு நல்ல ஆட்சியாக அமையணுன்றது தான் நான் விரும்புகிறேன். இந்த ஆட்சிக்கு இது போன்ற அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய ஆட்கள், திறமையற்ற சட்டமன்ற செயலாளர் சாந்தி அவர்களாக இருந்தாலும் சரி, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த உடையார் சாமி, சபாநாயகர் பக்கத்தில் உடையார் சாமி உட்காந்துக்கிட்டு எல்லாம் சபாநாயகர்னா வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ இருக்கிற மந்திரிகள்லாம் எல்லாமே சின்ன வயசுக்காரங்க, எப்படியெல்லாம் வேலை வாங்குவாங்கன்னு தெரியும். நீங்கள் அதை விட இன்னொரு விஷயம் குறிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆதவ அர்ஜுனா அமைச்சர் இருக்காருங்க இல்லையா, அவர் கொஞ்சம் ஆவேசமாக கொஞ்சம் கோபமாக தான் பேசுவார். ஆனால் அதில் விஷயம் இருக்கும். கொஞ்சம் அவருடைய இளம் ரத்தம், அந்த ரத்தத்தை சபாநாயகர் போயிட்ட இவர் வந்து உடையார் சாமி தப்பு தப்பாக சில விஷயங்களை சொல்லி, ஏங்க அவரை பேச விட்டிங்கன்னா கட்சியே வந்து நாசமாக போயிடுங்க, ஆட்சி நாசமாக போயிடுங்க சார், நீங்கள் ஐயா இதெல்லாம் பார்த்து இப்படி செய்யுங்க சார் அப்படின்னு உடையார் சாமி அட்வைசர் ஆகிட்டார். பிஏவாக இருந்தவர் சபாநாயகருக்கு அட்வைசர் ஆகி பல பேரை போட்டு தள்ளுறாருங்க. பார்த்துக்குங்க சார், சபாநாயகர் சார், நீங்கள் மாண்புமிகு சட்டமன்றத்தினுடைய மாண்பை காப்பக்கூடிய ஒரு நபர் நீங்கள். ஆனால் இது போன்ற ஒரு மோசமான தகாத ஒரு இடத்த செஞ்ச ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு ஆள் இல்லை, குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஆள். அப்படியாப்பட்டவர் நீங்கள் டிவிஎஸ்சியில் போய் பாருங்கள், லஞ்ச ஒழிப்புத்துறையில் அவர் ஃபைல் எடுத்து பார்க்க சொல்லுங்கள். உடையார் சாமி போன்றவர்கள்லாம் சபாநாயகர் பக்கத்தில் இருந்தாங்கன்னா இந்த நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பார்த்துங்க முதலமைச்சரே, இது எங்களுக்கு வந்து என்னோட சொல்ல வேண்டிய கருத்தை நான் உங்களுக்கு வந்து தகவல் சொல்லிட்டேன். இது வந்து அட்வைஸ் கிடையாது.
நான் அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு ஆளும் கிடையாது. நன்றி, வணக்கம்.